அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம். இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்ப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தலைவர் தினகரன் அவர்கள் சேர்ந்திருப்பது தேசிய முன்னணி கட்சிக்கு மீண்டும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டுள்ளது. அமமுக ஓட்டும் ஒரிஜினல் ஏடிஎம்கே, அதாவது விசுவாசியான ஏடிஎம்கே ஓட்டு மட்டும் இருந்தாலே என்டிஏ கூட்டணி அடுத்த 2026 ஆட்சி அமைச்சிருவாங்க. கண்டிப்பா அடுத்து டிடி சப்போர்ட்னால அதிமுக ஆட்சி வரும் அப்படின்னு நம்பிக்கை. அவர் சேர்ந்ததனால் அதிமுகவிற்கு ஒரு 40-50 தொகுதி டிடிவினால் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். இதிலுமே என்னமோ அந்த விஜயம் இந்த தேமுகவும் சேர்ந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த முறை எப்படியும் அதிமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணுங்கிறத மக்களுடைய கருத்தா இருக்கு. இது ஒரு மெகா கூட்டணியை இப்ப உருவாக்க நினைச்சிட்டாங்க. இப்ப தினகரன் இல்ல, சின்ன சின்ன ஆட்கள் யார் வந்தாலுமே அந்த கூட்டணிக்கு பலன்ற மாதிரி தான் இப்ப காமிச்சுப்பாங்க. வேற ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்ல. தனியா போய் என்டிகே கூட்டணி வச்சது தென் மாவட்டங்கள்ல ஓட்டு எண்ணிக்கையை கம்மி பண்ணும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அது தற்கொலைக்கு சமம் என்று முதலே கூறியுள்ளார். இப்பொழுது மீண்டும் அவரிடமே சேர்ந்துள்ளார். இந்த கூட்டணியினால எந்த பலனும் இருக்க போறதில்ல. அந்த கூட்டணிக்கு அதிமுகவுக்கும் பலன் கிடையாது, பிஜேபிக்கும் பலன் கிடையாது, டிடிவிக்கும் எந்த பலனும் கிடையாது. இவர் போனோடனே எடப்பாடி முதலமைச்சராக போவதில்லை, சரியா? இவர் தற்கொலை சமம்னு சொன்னாரு. இவர் போனோடனே எதையும் அங்கே எதிர்பார்க்க முடியாது. அவரை மறுபடியும் சேர மாட்டேன் செய்ய மாட்டேன் அவ்வளோ தூரம் போக மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ போகிறது அது ஏற்றுக்கொள்ளாது தான். அது மறுபடியும் பூஜ்ஜியத்தோட சேர்ந்து பூஜ்ஜியம் சேர்றது அவன் பூஜ்ஜியம் தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி யாரை நிறுத்துகிறாரோ அந்த தொகுதியிலே டிடிவி தினகரன் அணியினர் வேலை செய்ய மாட்டார்கள். அதை போல டிடிவி தினகரன் அணியினர் நிற்கும் இடத்தில் எடப்பாடி அணியினர் வேலை செய்ய மாட்டார்கள். அது மட்டும் உறுதி. திமுக வெற்றிக்கு வழிவகுத்து விட்டார்கள். அதிமுக ஏற்கனவே அழிஞ்சு போச்சுல, என்ன எங்கிட்டு வர எந்திரிச்சு வர கட்சியே இல்லையே. ஏடிஎம்கே எங்க இருக்கு? எடப்பாடி ஒரு ஆளு தானே இருக்காப்புல, வேற யாரும் இருக்கா? முந்தா நாள் வரையும் அவரை துரோகி பழனிசாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன ஆனாலும் தெரியல, பங்காளி பழனிசாமின்னு சொல்றாரு. ஓபிஎஸ் வரலனாலும் பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. வந்தா இன்னும் கூடுதல் பலமா இருக்கும். யார் சேர்ந்தாலும் அது பெரிய பலன் இருக்கிற மாதிரி மக்கள் அதை பத்தி பெருசா நினைக்கல. இபிஎஸ் தான் முதல்வர் சொல்றதுக்கு அவருக்கு நான் கூசுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கூட்டணி நிலைக்குமா? ஓபிஎஸ் எனக்கா தென் மாவட்டங்கள்ல இன்னமும் ஓட்டு எண்ணிக்கை கூடும். அவருக்கு கட்டமைப்பு இருக்குது தினகரனுக்கு. ஓபிஎஸ்க்கு மக்கள் செல்வாக்குல கட்டமைப்பும் கிடையாது. டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தையும் ஏற்றுக்கிறது தான் நல்லது.